அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணத்திலே சிறிதளவும் மாறாது அஇஅதிமுக கழகத்தை கட்டி காப்பாற்றி தொண்டர்களினுடைய மனக்கண்ணாடியாக தொண்டர்களை பறவையின் குஞ்சு போல பாதுகாத்து சுமார் 2 கோடி தொண்டர்களுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்று இந்த கழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு தலைவர், பாசத்தலைவர், அண்ணன் கழக பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டு இந்த கழகத்திற்காக தன் உயிரையும் துச்சமென நினைத்து அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய, மீண்டும் சொல்கிறோம், எங்களுடைய தொண்டர்களின் மனக்கண்ணாடி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த வாய்ப்பினை அளித்ததற்காக பெருமகிழ்ச்சியோடு நன்றியினை தெரிவித்து, இந்த வட சென்னையின் வடக்கு மண்டல மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய தலைவராக என்னை பொறுப்பில் அமர வைத்து, அதற்கு முன்பாக மாவட்ட கழகத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக அடையாளம் கண்டு என்னை அந்த பதவியிலேயே அமர வைத்து கட்சி பணி செய்ய பேருதவியாக எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த இந்த எளிய தொண்டனான சதீஷ்பாபு அவர்களுடைய கோடான கோடி நன்றி மலர்களை எங்களுடைய பாசத்தலைவர் அன்பு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பாதங்களில் சமர்ப்பித்து இந்த நல்லதொரு கருத்தரங்கத்திற்கும் இந்த கேள்வி பதில் வினாவிடைக்கு ஏற்பாடு செய்த அனைத்து குழுவிற்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். செங்கோட்டையன் இப்போது தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நிச்சயமாக அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை இந்த கழகத்தினுடைய தொண்டர்கள் 3ஆம் தலைமுறையாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிற்பாடாக எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லாத வகையிலே தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கின்ற கழக பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் தேர்ந்தெடுத்தால் கழக பொதுச் செயலாளரே அனைத்திற்கும் இறுதியானவர். அவருடைய வழிகாட்டுதலின்படியே இந்த இயக்கம் இயங்குகின்றது. தொண்டர்களும் அவரை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களுடைய எண்ணப்படி தான் இந்த கழகத்தை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அதனாலேயே கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை விமர்சனம் செய்து 10 நாள் கெடுவென்று சொல்லி தான் சொல்லுகின்ற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள், அம்மாவிற்கு துரோகம் செய்தவர்கள், இந்த கட்சிக்கும் அம்மாவிற்கும் கழகத்தை ஆரம்பித்ததற்கான அடிப்படை காரணமான புரட்சி தலைவருடைய எண்ணத்திற்கும் மாறுபட்ட ஒரு கருத்தை கொண்டிருக்கின்ற துரோகி ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக இருக்கின்ற துரோகி டிடிவி தினகரனையும் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்து களங்கத்தை கற்பித்து ஒரு சாராருக்கு மட்டுமே சார்ந்த தன் குடும்ப இயக்கம் என்று மாற்ற நினைத்த சசிகலாவுக்கு சவுக்கடியாக மாற்று அரசியலை காண்பித்த அண்ணன் புரட்சி தமிழருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியது மட்டுமல்லாது பொதுவெளியிலே காலக்கெடு 10 நாள் கெடுவென்று அறிவித்தார் செங்கோட்டையன். ஒவ்வொரு தொண்டனுடைய உள்ள குமுறலும் கண்ணாடி மாளிகையில் இருந்து கொண்டு கல்லெறிகின்ற அந்த செங்கோட்டையனுக்கு செருப்படியாக அன்றே நான் அவர் பதிவிட்ட போதே கழகத்தினுடைய அத்தனை பொறுப்புகளிலும் எடுத்து அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளருக்கு கோரிக்கை விடுத்திருந்தேன். சமூக ஊடகத்தின் மூலமாகவும் வாட்ஸ்அப் குழுவின் மூலமாகவும் எனக்கு தெரிந்த அத்தனை பகிரக்கூடிய ஊடகங்கள் அனைத்தின் மூலமாகவும் கேட்டிருந்த ஒரு தொண்டனுடைய எண்ண குமுறலை அப்படியே தெளிவாக பிரதிபலித்தார். 24 மணி நேரத்திற்குள் அடிப்படை உறுப்பினர் பதவியை மட்டும் விட்டு அனைத்து பதவிகளிலிருந்தும் அவரை நீக்கினார். நான் சொல்கிறேன், இந்த இயக்கத்திலே கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இருப்பதே கோடான கோடி புண்ணியம். அதுவும் செங்கோட்டையன் அவர்களை அழகு பார்த்து அவருடைய அத்தனை கருத்துக்களையும் ஏற்று வழிநடத்தி வந்த அண்ணன் புரட்சி தமிழரை பொதுவெளியிலே இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு கழக பொதுச் செயலாளர் என்றும் பாராது காலக்கெடு விதித்தார். புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்த பொழுது இப்படி ஒரு காலக்கெடுவை நீங்கள் விதித்திருக்க முடியுமா?
இது மாதிரி நீங்கள் பேசியிருக்க முடியுமா? அத்தனையும் தாங்கி கொண்டு உங்களை 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அன்று உங்களை விட்டு வைத்தார் கழக பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினரில். ஏனென்று சொன்னால் தன் நிலையறியாது பேசிவிட்டார் செங்கோட்டையன். நிச்சயமாக அவருடைய கருத்துக்களிலிருந்து மாறுபடுவார். பொதுச் செயலாளருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று அனைத்து தொண்டர்களுக்கும் முன்னோடியாக திகழ்வார். கழகத்தின் மூத்த உறுப்பினர் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே உங்களை அடிப்படையில் உறுப்பினராக விட்டு வைத்தால் தொடர்ந்து நீங்கள் செய்த பணி என்ன? கழகத்தின் பொதுச் செயலாளரையும் இந்த இயக்கத்தையும் தாறுமாறாக என்ன சொல்வதென்றே தெரியாத அளவிற்கு கீழ்த்தரமாக பேசி யாரையெல்லாம் இந்த தமிழக மக்களினுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடியவர்கள், தமிழக மக்களுடைய இருண்ட காலமாக மாற்றக்கூடியவர்கள் என்று புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் வழி நடத்தி வந்திருந்த அந்த திமுகவினுடைய தலைவரை நீங்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு முட்டு கொடுத்து கழகத்தினுடைய துரோகிகள் என்று அடையாளம் காட்டப்பட்ட அந்த டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் OPS உடனும் இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு இது நாள் வரை அதிமுகவின் கிடைத்த அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஊடகத்தின் மூலமாக, செய்தி தொலைக்காட்சியின் மூலமாக எத்தனை சேற்றை வாரி இறைத்தீர்கள் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மீது. இதுதான் நீங்கள் அதிமுகவிற்கு காட்டுகின்ற நன்றி விசுவாசமா? 10 முறை எம்எல்ஏவாக இருந்தேன், ஈரோடு மாவட்டம் கொங்கு மண்டலமே நான் தான். எத்தனை அலங்காரங்கள், எத்தனை உங்களுக்கு. இவை அத்தனைக்கும் காரணம் யார்? உங்களை அடிப்படை உறுப்பினராக எடுத்ததிலிருந்து அதற்கு முன்பாக அடிப்படை உறுப்பினரை பதவியை விட்டு வைத்த போதும் கூட, உங்கள் பதவிகளை பறித்த பொழுதும் கூட, ஒழுங்கு நடவடிக்கையை எடுத்த போதும் கூட எத்தனை பேர் உங்களுடன் இருந்தார்கள்? உங்கள் மாவட்டத்திலேயே நான் ஒரு தொழிற்சங்க மாவட்ட செயலாளராக உங்களை வன்மையாக சாடி பேசியிருந்தேன். பதில் பதிவிற்கு ஒரு தொழிற்சங்க மாவட்ட செயலாளராக ஐயோ அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பேசிய எங்களுடைய கழகத்தினுடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய சிங்கம் தங்கம் ஏதாவது ஒரு பதிவாவது உங்களுக்காக போட்டார்களா? ஏன் இல்லை என்று சொன்னால் யாருடைய தொண்டனுக்கும் நீங்கள் விசுவாசமாக இங்கே செயல்படவில்லை. நீங்கள் உங்களுடைய நலனை மட்டுமே பார்த்து இந்த இயக்கத்தில் பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள். உங்களை எதற்காக மாண்புமிகு எங்களுடைய கழகத்தினுடைய தாய், தமிழகத்தினுடைய ஒரே அம்மா என்று சொன்னாலே அதற்கு புரட்சி தலைவி அம்மாதான் என்று மாற்றி அமைத்த அம்மாவினுடைய ஒழுங்கு நடவடிக்கை உங்களுக்கு ஏன் பாய்ந்தது? கழகத்தினுடைய ஆட்சியிலே ஏன் உங்களை எடுத்தார்கள்? நான் கூசுகிறது, அதை பற்றி நான் பேசவே. பெண்களை தவறாக பயன்படுத்தி, கட்சிக்காரர்களை தவறாக பயன்படுத்தி, உங்களுடைய சமுதாயத்திற்கு விரோதமான செயல்களுக்கு ஈடுபடுத்தி கொண்டதையும் இந்த கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் என்று கடைசியாக இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், கழகத்தினுடைய பொதுச் செயலாளரே தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தாரே எங்களுடைய பாசத்தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் காலிலே நீங்கள் மண்டியிட்டு சாகும் வரை இருந்திருக்க வேண்டும் இந்த இயக்கத்திலே. அதுவே புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நீங்கள் காட்டியிருக்கக்கூடிய நன்றி கடனாக நினைத்திருப்பான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈரோடு மாவட்டத்திலே. இதுவே நிதர்சனமான உண்மை. இந்த கழகத்தை விட்டு வேறு எங்கேயாவது இடம் கிடைக்குமா என்று வேடந்தாங்கல் பறவை போன்று சுற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கும் நீங்கள் தாவேகாவில் போய் தஞ்சமடைத்து கொண்டிருக்கின்றீர்கள். தாவேகா கட்சியை தவறாக பயன்படுத்த நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். எதிர்வரும் நாட்களில் அதற்கான உண்மையை என்னவென்று புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தாவேகாவில் இருக்கின்ற தொண்டர்கள் உங்களை தாறுமாறாக தாக்கி துரத்துவார்கள் என்பது வரலாற்றில் எழுதப்படக்கூடிய உண்மையாக மாறும். இதை அடிப்படை உறுப்பினராக புரட்சி தமிழனுடைய கடைக்கோடி தொண்டனாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய கட்சி அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வருடைய எம்ஜிஆர் புகைப்படமும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கு. இதை குறித்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அண்ணனுடைய புரட்சி தமிழரை தவிர்த்து புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய படங்களை தாங்கி தான் இந்த இயக்கமே, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தமிழ்நாட்டில் நிற்க முடியும், நிலைக்க முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகள் தொடங்கிய பொழுது நாம் பார்த்திருக்கின்றோம். வரலாறில் அனைத்துமே பார்த்திருப்பீர்கள். ஊடகவியலாளராக இருக்கின்ற நீங்கள் அனைவருமே, பொதுமக்களும் சேர்த்து தான் சொல்கின்றேன். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தோற்றுவித்த
அதிமுக கட்சியை தற்போது இயக்கத்தை தொடங்கிய தாவேகா கட்சியினுடைய திரு விஜய் அவர்களிடம் பல ஊடகவியலாளர்கள் கேள்வியை கேட்டிருந்தார்கள். என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அதிமுகவுடன் உங்கள் கூட்டணி எதிர்காலத்தில் அமையுமா? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவுடன் நீங்கள் கூட்டணியில் சேருவீர்களா என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, அந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று நினைக்கின்றேன் திரு புஷி ஆனந்த் அவர்கள் உடனடியாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலும் சமூக ஊடகங்களிலும் பதிவிட்டிருந்தார். அதிமுகவுடன் நிச்சயம் கூட்டணி, தாவேகாவிற்கு இல்லை அப்படி என்று கொடுத்திருந்தார். மீண்டும் சொல்கிறோம், ஒரு புதிய கட்சியை ஒருவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு கொள்கையை முன்னிறுத்தி ஆரம்பித்து அதை வழி நடத்துகிறார் என்று சொன்னால், அது அங்கே நடக்கின்ற ஆளுங்கட்சியினுடைய மக்கள் விரோத போக்கை கண்டித்து தான் ஆரம்பிப்பார்கள். மக்கள் நலனை எதிர்கொண்டே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படும். அப்படி பார்த்தால் திரு விஜய் அவர்கள் மாண்புமிகு அம்மா இருந்தவரை இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிக்கவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த பொழுதும் கூட திரு விஜய் அவர்களுடைய தந்தையார் திரு எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறோம் என்று அறிவிப்பு கொடுத்ததற்கு தன்னுடைய தந்தை என்றும் பாராமல் அவரை இன்று வரை புறந்தள்ளி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட திரு விஜய் அவர்கள் எதிர்காலத்தில் புரட்சி தலைவி அம்மாவினுடைய யாரும் எதிர்பார்க்காத மரணத்திற்கு பிற்பாடு இந்த கழகத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியாரனுடைய 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் முடியும் வரை கூட ஒரு புதிய அரசியல் கட்சியை தோற்றுவிக்கிறேன் என்று சொல்லவே இல்லை. இதற்கெல்லாம் ஒன்று உங்களை ஞாபகப்படுத்தி சொல்கின்றேன். புரட்சி தலைவி அம்மாவினுடைய வழி வந்த அண்ணன் தமிழனுடைய ஆட்சியிலே கழகம் வீறு நடை போட்டு கொண்டிருந்த பொழுது திரு உச்சத்திலே இருந்த விஜய் அவர்களை விட இந்த மக்கள் அனைவரும் கூர்ந்து பார்க்கின்ற வழி நடப்பதற்காக ஏங்கி காத்து கொண்டிருந்த சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறேன், சிஸ்டம் சரியில்லை, 2021 அரசியல் கட்சிக்கு வருகிறேன் என்று ஒரு அறிக்கை கொடுத்தார். அதனை 2021 அரசியலில் நிற்பதற்காகவும் தன்னுடைய முன்னேற்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டும் வந்தார். அவர் செய்யாத பணிகள் என்ன? தேர்தல் வாக்காளர் பணிகளை சேர்த்தார். வாக்காளர் பணிகளை முகாம்களிலே தலையிட்டு பொதுமக்களுக்கு வாக்குகள் சேகரிப்பதை ரஜினி மன்ற ரசிகர் குழு நண்பர்கள் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக செய்து பார்த்தார்கள். தொடர்ந்து அரசியல் மேடைகளை அமைத்து அவர்களை வழிநடத்தும் போக்கை, பேச்சை நடந்து கொண்டே இருந்தது. அதை அத்தனை பேரும் பார்த்து கொண்டு தான் இருந்திருந்தோம். ஆனால் தொடர்ந்து எடப்பாடியார்களுடைய ஆட்சி இறுதியிலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற தேர்தல் 2021 நடக்கும் தருவாயிலே திடீரென என்னுடைய அரசியல் பயணத்தை முடித்து கொள்கின்றேன், நான் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னதுக்கு ஒரே காரணம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய சீரிய ஆட்சி, தமிழ் மக்களுக்கு அவர் செய்திருந்த மறக்க முடியாத வரலாற்று சாதனை நன்மைகளே காரணம். இன்றைக்கு சொல்கின்ற விஜயை விட அன்றைக்கு இருந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய தொண்டர் படையும் மக்கள் செல்வாக்கும் ஏராளம். அவரை பார்த்து அன்று எதிர்க்கட்சியாக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அஞ்சு நடுங்கி கொண்டிருந்தார். இவர் அரசியல் கட்சியில் நின்றுவிட்டால் நாம் இருக்குமிடம் தெரியாமல் போய்விடுவோமே, 96 இவர் அரசியல் கட்சியிலே நமக்கு ஆதரவு கொடுத்து நம்மளுடைய அப்பாவிற்கு முதலமைச்சராவதற்கு பேருதவியாக இருந்தவர் திரு ரஜினிகாந்த். அவருடைய செல்வாக்கிலே தான் நம்முடைய தந்தையார் முதலமைச்சரானார், திமுக ஆட்சியை பிடித்தது என்ற வரலாற்று சாதனையையும் நினைவு கூர்ந்து தினம் அழுது புலம்பிக் கொண்டிருந்த ஒரே இயக்கம் திமுக. அந்த திமுகவினுடைய தலைவராக இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய வழி வந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர்கள். அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அதிமுகவின் அம்மாவினுடைய வழியிலே இந்த ஆட்சியை வீறு நடை போட்டு நடத்தி கொண்டிருந்த புரட்சி தமிழர் எல்முனை அளவும் பயப்படவில்லையே. ஏன்? அவர் மக்களை மட்டுமே நம்பியிருந்தார். புரட்சி தலைவி அம்மாவை போன்று மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை தலையாய கடமையாக கொண்டு 11 மருத்துவ கல்லூரிகளை உருவாக்கினார். புதிதாக 5-6 மாவட்டங்களை உருவாக்கினார். அம்மாவினுடைய அத்தனை திட்டங்களையும் அடிமாறாமல் அப்படியே செய்து கொண்டு வந்திருந்தார்.
ஏனென்று சொன்னால் அவை அனைத்துமே மக்களுக்கான தேவைகள், மக்களுக்கான உரிமைகள், மக்களுக்கான எண்ணங்கள். உங்களால் ஒரு அம்மா உணவகத்தை கூட நடத்த முடியாது ஸ்டாலின் என்று அழுத்தம் திருத்தமாக பதிவிட்டு போய்விட்டார். அம்மாவிற்கும் ஒரு படி மேலாக தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை நிரூபிக்கும் விதமாக அம்மா மினி கிளினிக்குகளை ஆரம்பித்து காட்டினார். இன்றைக்கு முடிந்ததா உங்களால்? எழுதாத பேனாவிற்கு 80 கோடியில் சிலை வைக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின், அதுவும் மு.க. ஸ்டாலின் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள தயங்குகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களால் எங்களுடைய புரட்சி தமிழரை போன்று அழுத்தம் திருத்தமாக உங்களால் ஒரு திட்டத்தை உருவாக்க முடியுமா? இல்லை அண்ணா திமுகவால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு திட்டத்தை போன்று ஒரு திட்டத்தை உங்களால் முடியுமா? உங்களுடைய தகப்பனார் உருவாக்கிய ஒரு திட்டத்தை இப்போது நினைவு கூறுகிறேன். எங்கே போயிற்று உங்களுடைய விவசாயிகளினுடைய உழவர் சந்தை? எங்கே போயிற்று? நீங்கள் முதலமைச்சராக இருக்கின்ற, நீங்கள் 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கொளத்தூர் தொகுதியிலே இருந்த உழவர் சந்தை இப்பொழுது எங்கே? அதிமுக அதனை அழிக்கவில்லை. ஒரு நாளும் அந்த இடத்திலே அதிமுக சென்று கூட பார்த்து கை வைத்து அதனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. உங்கள் அப்பா, உங்களுடைய தந்தையார் உருவாக்கிய உங்கள் திமுகவினுடைய பிரதான ஒரு மக்கள் சேவையாக ஒரு பிம்பத்தை காட்டிய அந்த உழவர் சந்தை இப்பொழுது கொளத்தூர் தொகுதியில் எங்கே இருக்கிறது? அதை அனைத்தையும் எடுத்துவிட்டு இன்றைக்கு அடுக்குமாடியாக கட்டிடங்களை கட்டி அந்த கட்டிடத்தினால் கட்டுவதற்கு வருகின்ற கமிஷனுக்கு ஆசைப்பட்டு உங்கள் அப்பாவினுடைய திட்டத்தையே நீங்களே அடித்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுவே கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சருக்கு அவர் அப்பாவிற்கு செய்யும் துரோகத்தினுடைய முதல் சாட்சி. அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டனாக சொல்லுகின்றேன். கொளத்தூர் தொகுதியில் இருந்து கொளத்தூர் தொகுதி மக்கள் அனைவரும் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். 4000 கோடிக்கு மழைநீர் கால்வாய் திட்டம் என்று மக்களை ஏமாற்றி சென்னை மாநகராட்சியை சீரழித்து சிங்கார சென்னை ஆக்குவேன் என்று உங்கள் அப்பாவினுடைய ஒரே ஒரு அவருடைய நிழலிலே இருந்த ஒரு காரணத்தினாலே தான் நீங்கள் அன்று மேயர் ஆனீர்கள். மேயரான பொழுது சிங்கப்பூரில் இருந்து ஓனக்ஸ் கம்பெனியை தனியாருக்கு கொண்டு வந்து இங்கே விடுவதற்கு ஒரு காரணத்தை தேடினீர்கள், சிங்கார சென்னை என்று. இன்றைக்கு நீங்கள் தமிழக முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தவறான பிரச்சாரத்தினாலும் போலியான வாக்குறுதிகள், 1 2 நீங்கள் கொடுத்தது அத்தனையுமே போலியான வாக்குறுதிகள். அவை எதுவுமே பயன்படாத வாக்குறுதிகள். அத்தனை வாக்குறுதிகளையும் கொடுத்து ஏமாற்றி சதுரங்க வேட்டை படத்தில் வருவதைப் போல நானாக தேடி சென்று யாரையும் ஏமாற்றுவரை தானாக என்னுடைய வாக்குறுதிகளுக்கு ஏமாந்து வாக்களிக்கிறார்கள். நான் வைத்த மஞ்சப்பெட்டியிலே அவர்கள் கொண்டு வந்த மனுக்களை போடுகிறார்கள். இவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் முதலமைச்சரானவனே தலைமை செயலகத்துக்கு வந்து என்னை யாரும் தடுக்க மாட்டார்கள், வந்து பார்க்கலாம் என்று சொல்லி 100 நாட்களில் இந்த மனுக்களுக்கெல்லாம் தீர்வு எடுக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றியது மட்டுமே மிச்சம். இதுவே புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா வழி வந்த அண்ணன் எடப்பாடியாருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்குமான பிரதான வித்தியாசம். மூத்த முன்னோடி அதிமுகவில் செங்கோட்டையன் அவர் மற்ற கட்சிக்கு போனதுனால அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு? நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் வயதிலே மூத்தவர். இந்த கட்சியிலே இருந்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் அவரை பற்றி எந்த குறையும் சொல்லாமல் இருந்தோம். இப்பொழுது வேறு மாற்றுக் கட்சிக்கு சென்றிருப்பதனால் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிவிடுகிறேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே முதலிலே இந்த சமூகம் நீதி வழிவகை செய்திருக்கின்ற சுய ஒழுக்கம் இருக்கின்றதா என்பதை ஊடகவியலாளர்களே நீங்களே சொல்லுங்கள். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இருக்கின்ற ஒரு நபரா செங்கோட்டையன்? இல்லாதப்பட்ட ஏழைப்பட்ட யாரேனும் அவரை போன்று இருந்திருந்தால், இப்பொழுது இதை சொல்கிறேன், இருந்தாலும் தவறாக இருந்தால் மன்னிக்கவும், இந்நேரம் அவரை போன்று செய்திருந்தால் எத்தனையோ பெண்மணிகள் சொல்லுவதெல்லாம் உண்மை, மேலே வைக்காத கை அப்படி என்று விவாதம் நடந்திருக்கும். அவர் பெரிய பணக்காரர், வசதி வாய்ப்பு உள்ளவர். அவரை பற்றி ஏதேனும் குறை சொன்னால் அதிமுக இயக்கம் அவரை படைபலம் சூழ்ந்து கொண்டு
நம்மை தாக்கும் என்கின்ற ஒரே அச்சத்தின் காரணமாகத்தான் இது நாள் வரையில் அவருடைய சுய ஒழுக்கத்தை பற்றியோ நேர்மை பற்றியோ இதுவரையில் யாரும் பேசாமல் தமிழகத்திலே இருந்திருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களில் அவருடைய ஒவ்வொரு அணு அசைவையும், இதற்கு முன்பிருந்ததும் சரி இதற்கு பின்பு இருக்க போகின்ற அத்தனை அணு அசைவுகளையும் நிச்சயமாக ஊடகவியலாளர்களும் பொதுமக்களும் சமூக வலைதளம் மூலமாகவும் ஏனைய பிற ஊடகங்கள் மூலமாகவும் பேசுவார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இவர் அவருடைய பக்கத்திலே நிற்பதற்கு கூட தயங்குகின்ற ஒரு சமூகத்தினுடைய நேர் எதிரியான ஒரு சுய ஒழுக்கம் இல்லாத ஆள் என்று நீங்கள் எல்லாம் பார்க்கத்தான் போகிறீர்கள். அதிமுக வாக்குகளை பெறுவதற்காகவே எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை அவர் பயன்படுத்துகிறாரா? நிச்சயமாக இவர் ஒரு தவறான முன்னெடுப்பை இப்பொழுது அங்கே கொண்டு சென்று இருக்கின்றார். அவருடைய இயக்கத்திலே அந்த கட்சியை திரு புஸ்ஸி ஆனந்த் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் மேற்கண்ட இரண்டாம் கட்ட தலைவர்களுமே விஜய் அவர்களுடைய எண்ணத்தை ஆங்காங்கே பிரதிபலித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலே இப்பொழுது சென்று போய் பாஜக கட்சியுடன் தாவேகா கட்சியினையும் தாவேகா கட்சியுடன் அதிமுகவே பிரதானமாக இணையும் என்றெல்லாம் ஊடகவியலாளர்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்களை புறந்தள்ளிவிட்டு புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை மட்டும் காட்டிவிட்டால் இந்த பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் ஏனைய உங்கள் கூட எதிர்காலத்தில் யாரெல்லாம் நீங்கள் இணைவீர்கள் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய செயலை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கேட்கும் இந்த கேள்வியே பதில். இப்போ தமிழக அரசோட போக்குவரத்து கழகத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க? நகைப்புக்குரியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த தமிழக அரசனுடைய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியை பற்றி, உங்கள் ஆட்சியினுடைய சாதனைகளை பற்றி சொல்லுங்கள் என்று முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ ஏனைய பிற அமைச்சர்களையோ பிரதான அமைச்சர்களையோ நீங்கள் கேள்வியை கேட்டால் அவர்கள் சாதனைகள் என்று தலையை சொரிந்து கொண்டு முதலில் சொல்லும் முதல் வார்த்தையே, நாங்கள் பெண்களுக்கு விடியல் பயணத்தை கொடுத்திருக்கின்றோம், பெண்களுடைய வாக்கு எங்களுக்குத்தான், அப்படி என்று போக்குவரத்து துறையை முன்னிறுத்தி அதையும் சாதனையாக சொல்லித்தான் சொல்கிறார்கள். இவர்களுடைய வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியில் அது இருக்கின்றதா? இல்லாத ஒரு வாக்குறுதியை முன்னிறுத்தி சொல்லி கொடுத்த வாக்குறுதிகளை முன்னிறுத்தி சொல்ல முடியாத நிலையில்தான் திமுக இப்பொழுது இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கொடுத்திருக்கின்ற அத்தனை திட்டங்களும் அவர்கள் குடும்ப சொத்து, அவர்களுடைய கட்சியினுடைய மந்திரிகள் அவர்களுடைய நிர்வாகிகளுக்கு பயன்படுகின்ற ஒரு திட்டமாகத்தான் இருக்கின்றதே தவிர பொதுமக்களுக்கான எந்த ஒரு நலனை பயக்கின்ற திட்டமாகவும் அது இல்லை. ஏனென்று நீங்கள் இறுதியிலே பார்க்கத்தான் போகிறீர்கள். இதற்கு முன்னுதாரணத்தை இப்பொழுது நான் உங்களிடமே சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். போக்குவரத்து துறையிலே பிரதான போக்குவரத்து துறையாக மாநகர போக்குவரத்து துறை சென்னை மாநகரத்தில் மாநகர போக்குவரத்து துறை இருக்கிறது. எம்டிசி முன்பு பல்லவனாக இருந்தது. அதற்கு பின்பாக பல்லவன் அம்பேத்கராக மாறி இன்று மாநகர போக்குவரத்து கழகமாக எம்டிசி இருக்கின்றது. இதுவரையில் இல்லாத வகையில் எம்டிசியினுடைய பணிமனைகளிலே அனைத்தையும் தனியார் கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து, என்ன சொல்வது, கடலிலே மூழ்குகின்ற கப்பலை போல என்னுடைய அசோக் லேலாண்ட் ஹோம் கம்பெனியை நாங்கள் இழுத்து மூடிவிட்டோம் என்று நீங்கள் சென்று பாருங்கள், இணையதளத்தில் இருக்கின்றது. இணையதளத்தில் கொடுத்திருக்கின்றார், அவருடைய இணை இயக்குனர் கொடுத்திருக்கின்றார், மூடிவிட்டேன் என்னுடைய கம்பெனி. அப்படி மூடிவிட்ட ஒரு கம்பெனிக்கு ஏன் தாரை வார்த்து கொடுத்தீர்கள்? சரி, இது ஒரு கேள்வி விட்டுருங்க. ரெண்டாவதாக பார்த்துக்குங்க, யோசிங்க நீங்கள் நான் சொன்னதை. ரெண்டாவதாக நான் பாருங்கள், அதை இயக்குகிற ஓட்டுநர் நடத்துனர் இவர்கள் ஏன் அரசு நீங்கள் எம்டிசியில் இருக்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக ஏன் பயன்படுத்த மாட்டுகிறீர்கள் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு அவர் நேரடியாக பதிலை சொல்லவே இல்லை. இந்த பேருந்துகளை, மின்சார பேருந்துகளை பழுது பார்ப்பதற்கு தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு திறமை இல்லை, ஆகையினால்தான் நான் ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் தனியாருக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று
கேள்வி பதிலிலே சொல்லுகின்றார், செய்தியாளர் கேள்வியிலே. இதற்கு முன்பாக இதே போக்குவரத்துறை அமைச்சர் இந்த பணி தனியாருக்கு கொடுப்பதற்கு முன்பாக சொல்லிய பதில் என்னவென்று சொன்னால், இந்த மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு போதிய திறமை இப்பொழுது இருக்கின்ற எம்டிசியினுடைய ஓட்டுநர்களுக்கு கிடையாது அப்படி என்று பதிவிட்டார். சரி, இதே உங்களுடைய திமுகவினுடைய தலைவர், மறைந்த கலைஞர் புரட்சி தலைவர், உங்களுடைய மறைந்த கருணாநிதி அவர்கள் இதே போக்குவரத்து துறையில் ஏசி பஸ்களை வால்வோ கம்பெனியில் இயக்கினார். அப்பொழுது இதே ஓட்டுநர்களை கொண்டு சென்று 2 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அவர்கள் தானே இறக்கினார்கள். இதே பேட்டரி பஸ்களை நாங்கள் இயக்கவில்லையா? வரலாறு இல்லையா? எடுத்து பாருங்கள். பேட்டரி பஸ்களை நாங்கள் இயக்கி இருக்கின்றோம். அவர் சொல்லுகின்ற காரணம் முற்றிலும் பொய். அவர் சொல்லுவதற்கு ஒரே காரணம், அவருடைய போக்குவரத்து துறையில் இருக்கின்ற, அதுவும் எம்டிசியில் இருக்கின்ற ஓட்டுநர் நடத்துனர்கள் ஸ்டார் வால்ட் என்கின்ற ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய மருமகனாக இருக்கின்ற சபரீசனுடைய பினாமி கம்பெனி. அந்த கம்பெனியுடைய ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அரசு ஊழியர்களை புறந்தள்ளிவிட்டு, சென்னை எம்டிசியினுடைய ஊழியர்களை புறந்தள்ளிவிட்டு தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துள்ளார். பேருந்துகளை அசோக் லைலண்ட் ஹோம் கம்பெனியில் எடுத்துள்ளார். அதை இயக்குகின்ற ஓட்டுநர் நடத்துனர்களை ஸ்டார் வால்ட் கம்பெனிக்கு கொடுத்துள்ளார். சரி, இதற்கு முன்பெல்லாம் எம்டிசியில் ஒரு முகூர்த்த நாள் வந்தால், ஒரு சிறப்பு தினங்கள் வந்தால் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற சேவை குறையக்கூடாது என்பதற்காக, பயணிகளின் கூட்டம் அதிகமாகவும் இருக்கும் என்பதன் காரணத்திற்காக அவர்கள் எடுக்கின்ற டிக்கெட்டுகளை கணக்கு வைத்து பயணிகளின் எண்ணிக்கையை சரிபார்த்து கொள்வார்கள். ஆகையால் ஒவ்வொரு நடத்துனருக்கும் கலெக்ஷன் கார்டு என்று ஒன்று கொடுத்திருப்பார்கள். அந்த கலெக்ஷன் கார்டில் முகூர்த்த தினத்தில் அதிகப்படியாக வசூல் செய்த நடத்துனருக்கு மறுநாள் ஏதேனும் ஒரு விருது ஏதாவது ஒன்று அளிப்பார் எங்களுடைய கிளை மேலாளர், அதுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளும் அளிப்பார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் தனியாருக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது தனியாருக்கு கொடுத்திருக்கின்றீர்களே, அவர்கள் பணத்தினை வசூல் செய்வதற்கு என்ன ஒரு கட்டாயம் இருக்க போகிறது? முதலில் அவர்கள் வாங்குகின்ற டிக்கெட்டிற்கு, கொடுக்கின்ற காசிற்கு டிக்கெட்டு கொடுக்கிறார், ரைட்டு. அந்த கொடுக்கின்ற காசுக்கு டிக்கெட்டே கொடுப்பதில்லை என்பதே பயணிகளினுடைய பிரதான குற்றச்சாட்டு. அவர்கள் மீது இந்த எம்டிசியில் உள்ள அதிகாரிகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. காரணம் ஏனென்று சொன்னால், முதலமைச்சரினுடைய மருமகனுடைய பினாமி கம்பெனி அது. அந்த ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுத்தால் அது நேராக தன்னுடைய அதிகார வலயத்திற்குட்பட்ட பணியை பாதிக்கும் என்கின்ற காரணத்தினாலே போக்குவரத்து அதிகாரிகள் பயணிகளிடம் டிக்கெட் வசூல் செய்து, டிக்கெட்ஸுக்கான பணத்தை வசூல் செய்து டிக்கெட்டை கொடுக்காத அந்த நடத்துனர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க தயங்குகிறார்கள். சரி, இலவசமாக மகளிருக்கு பேருந்தை இயக்குகிறீர்கள். சரி, இந்த இலவசமாக மகளிருக்கு பேருந்து இயக்குகிறீர்களே, 4 கோடி பேருக்கு மேல் பயணம் செய்திருக்கிறீர்கள் என்று துணை முதலமைச்சர் விலாவரியாக ஒரு இடத்திலே பேசுகிறார். அங்கே ஒரு பெண்மணி கேட்கின்றார்கள், பஸ் எங்கேயுமே நிற்க மாட்டேங்குது, நீங்கள் பயணம் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறீங்கன்றாரு. அவர் மைக் ஆஃப் பண்ணாமல் பேசுகிறத எல்லா சமூக ஊடகத்துலேயும் ட்ரோல் ஆகிட்டே இருக்குது, காமெடி பண்ணுறாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ அதே ஒரு மகளிர், அதுவும் அவங்க எவ்வளோ வயசுன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 70 குறைஞ்சதுங்க 65 வயசுக்கு மேலே இருக்குதாங்க பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே. 4 அடி உயரம் இருக்கிற பஸ்ஸை எங்களை ஆப்ரேட் பண்ண சொல்லி அதில் வர சொல்கிறீங்க, அந்த மகளிரை வர சொல்கிறீங்க. ஆனால் பணம் கொடுத்து போகிற தாழ்தல சொகுசு பேருந்தில் பணம் கொடுத்து போகிறவங்கள யங்ஸ்டர் எல்லாரும் வேலைக்கு போகிறோம். கொஞ்சம் இதை மாற்றி யோசிங்க முதலமைச்சர் அவர்களே, துணை முதலமைச்சர் அவர்களே, போக்குவரத்து அமைச்சர் அவர்களே. இந்த எம்டிசியினுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கின்ற எங்களுடைய எம்டி அவர் முதலில் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இதே போன்று கருணாநிதியினுடைய ஆட்சியிலே, முன்பு மைனாரிட்டி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அன்றைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டார்கள். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தார். போக்குவரத்து கழகத்தை, எம்டிசியை முன்னுக்கு கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் போக்குவரத்து கழகத்தில் உள்ள எம்டிசியை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கின்றார். அவருடைய கார் டிரைவருக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பளம்.
பிரதி தினத்திற்கு கார் ஓட்டுகிற ஏசி காரை ஓட்டுகிறவருக்கு 3000 ரூபாய் சம்பளம். ஆனால் இந்த பேருந்தை இயக்குகிற ஓட்டுநருக்கு, அதுவும் அந்த ஸ்டாலினுடைய ஸ்டார் வால்ட் கம்பெனியினுடைய ஊழியர் தான் இயக்க வேண்டும். சரி, இதுவரை யாரேனும் அந்த மாதிரி போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்லிப்பை எடுத்து ஒரு நாள் கூடுதல் பணி செய்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு சம்பளம் வெறும் 800 ரூபாய். இதுதான் நீங்கள் ஐஏஎஸ் படித்து விட்டு வந்திருக்கின்ற லட்சணமா? இதுதானா உங்கள் லட்சணம்? நீங்கள் ஐஏஎஸ் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறீங்களா, இல்லை பணம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி திருவள்ளூரில் ஒரு மாவட்ட கலெக்டராக இருந்தீங்க. சரி, அங்கே இடம் வந்து ஒரு 10 ஏக்கரோ 5 ஏக்கரோ இருக்குங்க. அங்கே இருக்கிற ஒரு இடத்த நீ பெட்ரோல் பங்க்குக்கு கொடுத்துருவியா வாடகைக்கு? சரி, உங்களை இங்கே தான் விட்டுருங்க, அங்கே விட்டுருங்க. இப்போ உங்களை அடுத்ததான் நாங்கள் சென்னையில் எடுத்துகிட்டு வந்து ஒரு கலெக்டராக போடுறோங்க, ஒரு மாவட்ட ஆட்சியராக போடுறோம். சென்னையில் இருக்கிற கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, தனியார் பெட்ரோல் பங்க்கு. நான் வந்து கேட்குறேன், இல்லை யாரோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களே கேட்குறாங்க. அங்கே இருக்கிற அந்த கலெக்டர் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு இடத்த எடுத்து தனியாருக்கு பெட்ரோல் பங்க்குக்கு நீங்கள் கொடுத்துட முடியுமா? ஏன்? இங்கே உயர்நீதிமன்றம் இருக்குது, உயர்நீதிமன்றத்தில் எத்தனையோ காலி இடங்கள் இருக்குது. அந்த இடத்த கொடுத்து வணிக வளாகத்துக்கு நீங்கள் மாற்றிட முடியுமா? எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற பணிமனைகளையும் பேருந்து நிலையங்களையும் தனியாருக்கு தாரவா இருக்கிறீங்க? மற்ற துறைகளுக்கு எப்படி நீங்கள் தாரவா இருக்கிறீங்க? போக்குவரத்து துறையை நீங்கள் சீரழிக்கிறீங்களா, அதை சீர்படுத்த வந்திருக்கிறீங்களான்னு உங்களை செயல்பாடே பொதுமக்களும் ஆட்சியாளர்களும் மற்றவர்களும் பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய வகையில் தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கின்றது. இதில் நீங்கள் வேறு இந்தியாவிலேயே வந்து முதல்ல வந்து நல்ல ஒரு ஆப்ரேட் பண்ணுற போக்குவரத்து துறைன்னு போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து அதை எல்லாம் தொழிலாளி வேறு கொடுத்துட்றீங்க. காமெடியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள். ஏங்க, இங்கே இருக்கிற போக்குவரத்து தொழிலாளி போன 2 வாரத்துக்கு முன்னாடி தாங்க ஒருத்தர் வந்து காவல்துறை உயர் அதிகாரிக்கு என்னுடைய மருத்துவ விடுப்பு மறுக்கப்பட்டிருக்குது, இதுக்கு காரணம் என்னுடைய தாம்பரம் பணிமனையை சேர்ந்த கோவிந்தராஜ் என்கின்ற ஏஐயும் இந்த மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய ஹெச்ஆர்டியாக இருக்கிற சொர்ணலதாவும் தான் காரணம் மெயில் அனுப்பிச்சிட்டு தெளிவாக போய் வந்து ரயில் முன் பாஞ்சு உயிரை மாற்றிக்கிட்டாருங்க. நீங்கள் எப்படிங்க இந்த விருதை வாங்கி அதை 4 பேருக்கு கொடுத்து மகிழுறீங்க? ஆட்சியாளர் எவ்வழியோ ஆட்சியாளருக்கு கீழே இருக்கிற அதிகாரியும் அவ்வழியேன்னு நீங்கள் நிரூபிச்சிட்ருக்கீங்க. இது நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களோட தகுதிக்கும் இழுக்கான ஒரு செயல். இதுக்கு முன்பாக இருந்த திரு காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்த சைலேந்திர பாபுவாக இருக்கட்டும், இந்த தமிழ்நாடு அரசனுடைய உயர் அதிகாரியாக இருக்கின்ற ஏரன்பு ஆகட்டும், அவர்கள் அந்த பதவிக்கு வருவதற்கு முன்பே இந்த சமுதாயத்திலே சிறந்த ஒரு அதிகாரிகளாக பார்க்கப்பட்டனர். ஆனால் தத்தம் பொறுப்புகளை இந்த தமிழ்நாடு அரசியல் 2021 பிற்பாடு ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு இன்றைக்கு அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பாடு அவர்களுடைய நிலை என்ன, பொதுமக்கள் பார்வை என்ன, சமுதாயத்தில் இருப்பவரோட பார்வை என்ன? கேவலப்பட்டு நிற்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்கள் முட்டு கொடுக்கின்ற வேலையை தான் அவர்கள் செய்தார்கள். இப்போ என்டிஏ கூட்டணியில் அமமுக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவும் என்டிஏ கூட்டணியிலேருந்து இணைந்து செயல்பட போகிறீங்களா? நிச்சயமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உங்களுக்கு பழைய ஒரு நினைவுகளை நான் நினைவூட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த பொழுது இந்த சென்னையில் வந்து 2 மாவட்டம் தாங்க அம்மா இருந்த பொழுது. கடைசியாக 2011 நாங்கள் எதிர்க்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியாக மாறுவதற்கு முன்பாக சென்னை 2 அவர்கள் மாவட்ட கழக செயலாளராக இருந்தார். அவருக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்திருந்த பொழுதும் கூட நேரடியாக 2009 தேர்தலில் தா பாண்டியனையும் மத்திய சென்னை வேட்பாளரை தோற்கடித்து அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினரான தயாநிதி மாறன் இரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு இவரே கையூட்டு பெற்று 1 கோடி ரூபாய் தயாநிதி மாறனுடைய கம்பெனியினுடைய ஓனராக இருக்கின்ற இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனி ஓனர் சீனிவாசன் அவரிடம் 1 கோடி ரூபாய் பெற்றார் என்ற குற்றச்சாட்டை அன்றைக்கு மறைந்த திரு பி வெற்றிவேல் அவர்கள் மாண்புமிகு அம்மாவின் இடத்திலே குற்றச்சாட்டாக வைத்தார். இருந்தாலும் கழகத்தின் மீது அம்மாவின் மீது அவர் பணியாற்றிய விதத்தை அம்மா மேலும் சீர்தூக்கி பார்த்து அவருக்கு மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர் பொறுப்பை வழங்கினார். ஆனால்
அவர் அதை படுத்துவிட்டு இந்த 2009 தேர்தலில் அவர்கள் கொடுத்த 1 கோடி ரூபாயை பிரதானமாக கருதி எதிர்வருகின்ற 2011 தேர்தலில் திமுகவிற்கு வேலை செய்வதற்காக முனைப்போடு இருந்தார் என்பதே உண்மை. அதை இப்பொழுதுதான் நான் வெளியில் சொல்கிறேன். அதை இன்று வரை நீங்கள் அனைவருமே கண்கூடாக பார்த்திருக்கலாம். வரலாறு உங்களுக்கு நிரூபித்திருக்கின்றது. யாரோடு வேணாலும் திரு PK சேகர்பாபு அவர்கள் சென்றிருக்கலாம், தனி இயக்கத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் புரட்சி தலைவர் எதற்காக ஆரம்பித்தாரோ தீய சக்தி என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவருடைய வழியிலே தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்கின்ற போது என்கின்ற சொல்லுக்கு மாறாது புரட்சி தலைவருடைய தீவிரத்தோடு கருணாநிதியை எதிர்த்து தமிழக மக்களுடைய ஆதரவை பெற்று நீக்க முடியாத ஒரு சக்தியாக அதிமுகவை உருவாக்கி மாற்றி கொடுத்தார். அப்படிப்பட்ட இருவருடைய வழி வந்த திரு PK சேகர்பாபு அவர்கள் இந்த இயக்கத்திலே போய் சேரலாமா? அடிப்படை தொண்டனுடைய கேள்வி. நாங்கள் எல்லாம் உழைத்து பாடுபட்டு உங்களை MLAவாக 2 முறை ஆக்கி எதிர்க்கட்சியிலே உங்களுக்காக தோள் கொடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டால் முழு பலனையும் திமுகவிற்கு சென்று அறுவடை செய்கிறீர்கள். நீங்கள் இந்த அதிமுகவில் இல்லாது போனால் இந்த திமுக இப்படி தான் உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருப்பார்களா? சிவக்க கமகம் விரித்திருப்பார்களா? இன்றைக்கு நீங்கள் திமுகவினுடைய பிரதான கமிஷன் ஏஜென்ட்டாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் சென்னை மாநகராட்சியின் பின்னாடியே சுற்றுகின்றீர்கள். சென்னை மாநகராட்சி யாருடைய கண்ட்ரோலில் இருக்கின்றது? திரு நேருவோட கண்ட்ரோலில் இருக்கின்றதா அல்லது வடசென்னையில் இருக்கின்ற திரு PK சேகர்பாபு அவரோட கண்ட்ரோல் இருக்கின்றதா என்பதை இந்த ஊடகவியலாளர்கள் மூலமாக இந்த சமூக மக்களுக்கு நான் வைக்கின்ற பிரதான கேள்வி. எங்கு சென்றாலும் மேயர் செல்கின்றாரோ இல்லையோ, மேயரோட டபாலி கூட வரமான்றார். அண்ணன் PK சேகர்பாபு தான் அந்த செங்கோல் எடுத்துன்னு பின்னாடியே போய் நிற்கிறார். அந்த என்டிஏ கூட்டணி பற்றி சொல்லுங்களேன். என்டிஏ கூட்டணி பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக அதை சொல்ல வந்தது தான் இந்த கருத்து வந்துச்சு. திரு PK சேகர்பாபு அவர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அம்மா கடைசியாக ஒரு பொதுக்குழு நம்ம 2011 எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது கடைசி பொதுக்குழுவில் அம்மா பேசுகிறாங்க. திரு PK சேகர்பாபு போனதை வச்சு சொல்கிறாங்க, அண்ணன் இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அண்ணன் அவர்கள் அந்த மேடையிலே பதிவு செய்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இந்த கழகத்திற்கு அனைத்துமே, கழகத்தின் பொதுச் செயலாளர் தான் அனைத்திற்குமே. ஆகையால் அதற்கு ஒரு நச்சன ஒரு உதாரணம் சொன்னார். பிடித்து வைத்தால் பிள்ளையார், எடுத்து போட்டால் சாணி என்று. திரு PK சேகர்பாபு அவர்களுக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தை அது அன்றைக்கு. அதை அம்மா அவர்கள் கூர்ந்து கவனித்து பெருந்தன்மையோடு அம்மா அவர்கள் சொன்னார், நாம் ஒரு இயக்கத்தில் இருக்கின்றோம், நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக வேறொரு இயக்கத்தில் சென்று பணியாற்றலாம். ஆனால் கழகத்திலே அந்த கட்சியிலே இருந்து கொண்டு துரோகம் செய்வது தான் அந்த கட்சிக்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய, சமுதாயத்துக்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய வரலாற்று பிழை என்று பதிவு செய்தார். ஆகையால் அன்றைக்கு PK சேகர்பாபு அவர்கள் திமுகவுக்கு சென்றதை பற்றி எந்த விதமான விமர்சனமும் கிடையாது. அவர்களுக்கு ஒரு படி மேலே சென்று அலங்காரப்படுத்தி காட்டினார் தன்னுடைய வார்த்தைகளாலே பொதுக்குழுவிலே. இன்றைக்கும் போய் பாருங்கள், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுக்குழு தீர்மானத்திலே அது இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணன் பொதுச் செயலாளர் தற்பொழுது 2024 இனி பாரதிய ஜனதா கட்சியுடன் என்றைக்குமே எங்களுக்கு கூட்டணி கிடையாது, எதிர்வருகின்ற 2026 தேர்தலிலும் கிடையாது என்று அழுத்தம் திருத்தமாக பதிவிட்டிருந்து தேர்தலையும் சந்தித்து பொதுமக்களுடைய வாக்குகளையும் கடந்த 2019 பாரதிய ஜனதா கூட்டணியிலே பெரும் கூட்டணியாக இருந்த பொழுது இருந்த வாக்குகளை விட அதிக வாக்குகளை பெற்று காட்டினார். அது ஏன் இப்பொழுது பதிவிடுகிறேன் என்று சொன்னால், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவினுடைய வழி வந்த புரட்சி தலைவர் சரியான பாதையில் அதிமுக இயக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காக வழிநடத்தி செல்லுகின்றார் என்று புரட்சி தலைவி அம்மா அன்னைக்கு 2014 மோடியா லேடியா என்று கேட்டு எந்த விதமான ஒரு பிரதம மந்திரி வேட்பாளரும் இல்லாத பொழுது 37 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார். இன்றைக்கு அம்மாவினுடைய வழியிலே அதே போன்றே புரட்சி தமிழரை மட்டுமே நம்பி தமிழக மக்கள் 2019 கொடுத்த வாக்குகளோடு அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அதிமுகவின் மீது அளிக்க முடியாத நம்பிக்கையே காட்டுகிறது. அதே போன்று
அதை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியை வழிநடத்துகின்ற நாங்களெல்லாம் பாசத்தோடு பார்க்கின்ற அமித்ஷா தலைவர் அவர்கள் எங்களுடைய புரட்சி தமிழரை நேரடியாக சந்தித்து 2 நாட்கள் பேசி அவர் கேட்கின்ற தமிழக மக்கள் உரிமைகளுக்கான அத்தனை நிகழ்வுகளையும் நான் செய்து தருகிறேன். இந்த தமிழ்நாடு அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு மக்களுக்கு விரோதமாக எது செய்தாலும் நீங்கள் கேட்கின்ற காரணத்திற்காக தமிழக மக்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கின்ற எந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனை பிரதானமாக பார்த்து தன்னுடைய சுக துக்க மான மரியாதை அனைத்தையும் புறந்தள்ளி மக்களுக்காகவே நான் அப்படி என்று சொன்ன அம்மாவின் வழியிலே பாரதிய ஜனதாவுடன் அன்றைக்கே இணைந்தார். எதிர்வரும் காலங்களில் என்டிஏ கூட்டணி அம்மாவிற்கு பிற்பாடு தாய் எப்படி 8 அடி என்றால் குட்டி 16 அடியோ அதே போன்று எதிர்வரும் தேர்தலில் இதுவரை பார்க்க முடியாத அளவிற்கு பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியை, என்டிஏ கூட்டணியை தலைமை ஏற்று அதிமுகவினுடைய ஒரே தலைவர், எங்களுடைய பாச தலைவர், தொண்டர்களுடைய மன கண்ணாடி, வரலாற்று சாதனையை படைத்து மீண்டும் தமிழ்நாட்டின் 2வது முறையாக முதலமைச்சர் ஆவார். அதனை ஏற்றுக்கொண்டு வருகின்ற எத்தனை கட்சிகளாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சேர்ப்போம். இதுவே அவருடைய கொள்கை. புரட்சி தமிழனுடைய கொள்கையை ஏற்று இன்றைக்கு பாரதிய ஜனதா வந்திருக்கின்றது. அதை தலையை சுற்றி மூக்கத்தோடதுனா இருந்துட்டு போட்டோமேங்க. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைத்துனா அது என்டிஏ பிஜேபி அண்ணனோட புரட்சி தமிழோட வழியை ஏற்றுட்டுதானே வந்திருக்கு. அப்போ நிச்சயமாக எங்களுடைய புரட்சி தமிழனுடைய கொள்கையை முன்னிறுத்தி ஏற்றுக்கொண்ட என்டிஏ கூட்டணியினுடைய யார் சேர்ந்தாலும் இணைத்து கொண்டு எங்களுக்கு ஒரே பிரதான விரோதி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, எங்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டினுடைய மக்கள் விரோத சக்தி எதுவென்று சொன்னால் தீய சக்தி என்று அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட கருணாநிதியுடைய மகனாக இருக்கின்ற, தன் பெயரையே முன்னிறுத்தி சொல்ல தயங்குகின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழியை பின்பற்றுகின்ற அந்த திமுகவினுடைய இயக்கத்தை இந்த ஆட்சி கட்டிலில் என்று அகற்றுவதையே பிரதான கொள்கையாக ஏற்று யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களை எந்த மன ஆச்சரியம் இல்லாது அவர்கள் அத்தனை பேரையும் 234 தொகுதிகளிலும் வென்றெடுப்பதே அதிமுக பொதுச் செயலாளரினுடைய பணியாக இருக்கும். அதை கடைக்கோடி தொண்டனாக இருக்கின்ற என்னை போன்ற ஒவ்வொரு எளிய தொண்டனும் 2 கோடி தொண்டர்களும் நடத்தி காட்டுவார்கள் என்கின்றது வரலாற்று சாதனையாக 2026 மே மாதம் நீங்கள் கண்கூடாக பார்க்கத்தான் போகிறீர்கள். சசிகலா அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனால் அதிமுகவுடைய வாக்குகள் பெற முடியுமா? இப்போ ஒற்றுமை இல்லைன்னா அதிமுகவுடைய வாக்குகள் வராதுன்னு குறிப்பிட்ட டிடிவி தினகரன் தான் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சசிகலா முதல்ல யாருங்க? புரட்சி தலைவர் மாதிரி மேடையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மாவை மாதிரி இப்போ தான் போடுறாங்க எல்லாரும். இதுக்கு முன்னாடி நம்ம புரட்சி தலைவர் மாதிரி எல்லாரும் அவரை மாதிரியே கண்ணாடி தொப்பி எல்லாம் அவரோட ஸ்டைலில் நம்ம பார்ப்போம். அப்புறம் புரட்சி தலைவராகவே பார்ப்போம் எல்லாரும். முதல் கோமாளி யார் தெரியுமா இந்த கட்சியில்? அந்த சசிகலா தான். இந்த தொண்டர்கள் எல்லாம் ஒரு செதறுண்டு போய் கடந்த நேரத்தில் சரி அம்மா கூட இருந்தாங்களே, வேலைக்காரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் பிடிச்சி வச்சா பிள்ளையாருன்னு சொல்லி இந்த சாணியை தூக்கி நாங்கள் பிள்ளையாராக பிடிச்சி வச்சு அதுக்கு மாலை மரியாதை பண்ணால் அந்த குரங்கு என்ன பண்ணுது? அம்மா மாதிரியே கொண்டை மண்டை ஜாக்கெட்டு எல்லாம் போட்டு அம்மானுடைய காரில் ஏறி உட்காந்து வருதுங்க. ஒரு தலைவரோட கண்ணாடி தொப்பி இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி ஏலம் விட்டு பாருங்கள். அதே போல் புரட்சி தலைவி அம்மானுடைய திங்ஸ் இன்றைக்கி ஏலம் விட்டு பாருங்கள் என்ன விலை போகுதுன்னு. அந்த கார் மேலே நீ ஏறி உட்காந்துட்டு வர, அம்மா கார் உட்காந்த இடத்துல ஏறி உட்காந்துட்டு வர. பாகுபலி படத்தில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே காட்டுச்சு சசிகலா எங்களுக்கு. டேய் நான் தான் அப்படின்னு கூட ஒரு 2-3 கட்டப்பாவை வச்சுக்கின்னு கட்டப்பாங்களாம் நாங்களாம் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு தெரியும் நியாயம் தர்மம். ஆனால் அன்றைக்கி நாங்கள்லாம் மொட்டை அடித்த கட்டப்பாவாக இருந்தோம். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த இயக்கத்தை இது இவங்க கூட இருக்காம பாருங்கள் டிடிவி தினகரன் மரியாதை குறைவா பேச அவர் ஒரு இயக்கத்தை வச்சுருக்கார். நாளைக்கு என்டிஏ கூட்டணியில் அண்ணன் எடப்பாடியாரோட கொள்கையை ஏற்றுக்கொண்டு வரப்போகிறார். அதனால் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக சொல்கிறேன். திரு
குக்கர் டிடிவி தினகரன் அவர்களை சொல்கிறேன். அவரை ஒரு இடது பக்கம் நிற்க வச்சுக்க சொல்லுங்கள். அப்புறம் அம்மா புரட்சி அப்புறம் என்னென்னமோ சொல்கிறீங்களே தாய் பேயின்னு அந்த மாதிரியெல்லாம் வந்து ஏதோ பட்டம்லாம் கொடுத்து வச்சுருக்காரு இன்னொருத்தர் திவாகரன், இவரை ரைட்டில் நிற்க வச்சு சொல்லுங்கள். இவங்க 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு முதல்ல அந்த அம்மா ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். உன் குடும்பத்தில் வரனே உன்னால் ஒன்றா இணைச்சிக்க முடியாது. நீ வந்து இங்கே அதிமுகவில் இணைய வரியா? நீ இங்கே அதிமுகனுடைய தொண்டரோட ஒவ்வொரு எண்ணமும் சசிகலாவை அந்த குடும்பத்தை கருவறுத்து வேறறுத்து இந்த இயக்கத்தின் பக்க நிழலில் கூட நிற்க முடியாமல் செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு தொண்டனுடைய எண்ணம். அம்மாவிற்கு நீங்கள் செய்த இந்த குடும்பம் செய்த துரோகத்தை பட்டியலிட்டு துரோகிகள் என்று அம்மா அறிக்கை கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட துரோகிகளை அம்மாவின் மறைவிற்கு பின்பாக புறவழி வாசல் வழியாக கொண்டு வந்து இணைத்த சசிகலா, உங்களுக்கு அடிப்படை தொண்டனாக நான் சொல்கிறேன், இந்த இயக்கத்திலே உங்களை என்னை போன்ற தொண்டர்கள் தான் விரட்டி அடித்தார்கள். அதை வழிநடத்தி செய்தவர் தான் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார். நிச்சயமாக தொண்டர்களின் மனக்கண்ணாடியாக எங்களுடைய ஒரே பிரதான எதிரி இந்த சசிகலா தான். அதை அண்ணன் அவர்கள் தொடர்ந்து வரலாற்று சாதனையாக மாற்றி இது போன்ற இன்று இடுக்கு சந்து முந்து அங்கே இருந்து பேசுகின்ற போன வந்தவர்கள் எல்லாம் வேறறுத்து காட்டுவார். இதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இதனால் உங்களுக்கு வாக்கு வித்தியாசம் குறைய வாய்ப்பு இருக்கா? மாற்றி பேசணும்னு சொல்ல வந்தேன். அதை நான் கருத்துலேருந்து விலகி போயிட்டேன். மாற்றி யோசிக்கணும்னு நான் சொல்ல வந்தேன். தம்பி எப்படி கரெக்டாக பண்ணிடலாமா? அது ஒரே ஒரு கிளிப் எடுத்துலாமா? சார் இதை முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஓபிஎஸை பற்றி சொல்லுங்கள். சார் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சி தலைவர் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, அதிமுக வந்து கணக்கிலே சேர்த்துக்காத அவர் பேசுகிறாரு. அதை எப்படி நான் ஏற்கனவே வேற ஒரு தொலைக்காட்சிக்கு வேறு ஒரு யூடியூப்க்கு வந்து இது மாதிரி ஒரு பேட்டி கொடுத்ததில் நல்ல ஒரு மக்களினுடைய எதிர்பார்ப்பை தான் நாங்களாம் பேசியிருந்தோம். நீங்கள் தாவேகா கட்சி நீங்கள் வந்து கடைசி பயணமாக 41 பேர் மரணத்தில் முடிச்சிங்க. சரி, அந்த மரணம் ஏற்பட்ட ஒரு 10 நிமிஷத்தில் திமுகனுடைய மந்திரி 2 பேர், முன்னாள் மந்திரி 2 பேருமே வந்து இதுக்கு காரணம் வந்து யாருன்னா திரு விஜய் அவர்களும் விஜய் அவர்களுடைய நிர்வாகிகளும் தான் இந்த 41 பேரோட மரணத்துக்கு காரணம். அன்னைக்கு இரவே சட்ட திட்டங்களை கண்டிஷனை ஃபாலோ பண்ணலையடா அப்படின்னு வந்து பதிவு பண்ணார் இல்லைங்க? பண்ணார். ஆனால் உங்களுக்காக முட்டு கொடுத்தது யார்? உங்களை காப்பாற்றினது யார்? முட்டு கொடுத்தது தப்பான வார்த்தை. காப்பாற்றினது யாருங்க? அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், அவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த தமிழ்நாடு அரசனுடைய காவல்துறையுடையது. நடைபெற்ற இந்த மரணத்திற்கு காரணம் தமிழக அரசும் அதை பிரதானமாக பார்க்கின்ற இந்த காவல்துறை தான் இந்த 41 பேர் மரணத்திற்கும் காரணம் என்று அழுத்தமாக பதிவிட்டு தன்னுடைய மாவட்ட கழக செயலாளராக இருக்கின்ற கரூர் மாவட்ட கழக செயலாளர் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை அந்த மருத்துவமனைக்கு அனுப்பி உயிரோடு இருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதை பற்றியும் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதை பற்றியுமாக இரவு முழுவதும் கண்விழித்து பார்த்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நேரில் களத்திற்கு சென்று ஆய்வு செய்து அன்றைக்கு உங்கள் தொண்டர்கள் அனைவரையும் காப்பாற்றியதனுடைய விளைவு அடுத்தடுத்து நடந்த புரட்சி தமிழனுடைய பிரச்சார பயணத்திலே தாவேகா கொடியுடன் தொண்டர்கள் ஆர்ப்பரித்து அணிதிரண்டு வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று ஆங்காங்கே பேட்டி கொடுத்தார்களே, கொடியை சுமந்து வந்தார்களே, அதிலிருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாவா உங்களுடைய தொண்டருடைய எதிர்பார்ப்பு எதிர்வரும் தேர்தலில் உங்கள் 41 பேர் மரணத்திற்கு காரணம் இந்த திமுக கட்சியினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த திமுக போலி திராவிட ஆட்சிதான் என்று உங்களுடைய தொண்டர்கள் பதிவிட்டிருந்தார்கள். அவர்களுடைய மாற்று எண்ணம் என்னவென்று சொன்னால் 2026 நம்மை காக்கின்ற எளிய தலைவர், விவசாய குடும்பத்திலே பிறந்தவர், நமக்குள்ளே ஒருவர், நமக்கான ஒருவர் என்று புரட்சி தமிழரை அவருடைய தாவேகாவின் தலைவராக இருக்கின்ற திரு விஜய் அவர்களுக்கு அடையாளம் காட்டினார்கள். அன்றைக்கு இது சம்பந்தமாக செய்தியாளர் ஒருவர் விஜய் அவர்களை விமான நிலையத்திலே ஐயா 30 பேருக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள், இதை பற்றி உங்களுடைய பதில் என்ன என்று வினா கேட்டுக்கொண்டிருந்தார்.
அப்பொழுது திரு விஜய் அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் விமானத்தை நோக்கி ஓடினார். சரி, வீட்டிற்கு வந்தீர்கள், படுத்து உறங்கினீர்கள், என்ன நடந்திருக்கும் என்று சிந்தித்து பார்த்திருப்பீர்கள். அன்று இரவே உங்களுக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நடந்த தவறுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். குடியரசுத் தலைவர் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். நாட்டின் பிரதம மந்திரி கண்டனம் தெரிவித்திருந்தார். உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து டீ பார்ட்டிக்கு கூப்பிட்ட தமிழ்நாடு அரசினுடைய கவர்னர், அதை நீங்கள் புறந்தள்ளியது அனைவரும் அறிந்ததே. ஒரு டீ பார்ட்டியை கொடுக்க உங்களை அழைத்திருந்ததை நீங்கள் புறந்தள்ளினீர்கள். அப்படிப்பட்ட கவர்னரை மறுநாள் காலையில் சென்று இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணம் இந்த தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தான் என்று நீங்கள் ஏன் புகார் அளிக்கவில்லை? சரி, இன்று வரை எஸ்ஐஆர் படிவத்திலே அதிமுகவுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி காட்டுகிறீர்கள். 41 பேர் மரணத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான ரியாக்ஷனுங்க கொடுத்தீங்க? 41 பேர் மரணத்துக்கு நீங்கள் எல்லா மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க முடியாதா? நீங்கள் வந்தால் தான் கூட்டம் கட்டுக்கடங்கமாக வருமே, ஒரு உண்ணாவிரதம் இருக்க முடியாதா? ஒரு மௌன அஞ்சலி செலுத்த முடியாதா? கும்பகோணத்தில் ஒரு ஸ்கூலில் இறந்த குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் போய் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்துகிறோமே. அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டனாக இருக்கின்ற என் தலைமையில் இருக்கின்ற வடக்கு மண்டல ஆநகர போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பெரம்பூர் பணிமனை கிளையிலே மறுநாள் காலையிலே மெழுகுவர்த்தி ஏந்தி நாங்கள் மௌன அஞ்சலி செலுத்தி எங்களுடைய துக்கத்தை, ஆறுதலை தெரியப்படுத்தினோம். நீங்கள் ஏன் இதுவரை அந்த இயக்கத்திலே இருந்து கொண்டு உங்களுக்காக உயிர் நீத்த ரசிகர் கூட்டம், குழந்தைகள், பெண்கள் அவர்களுக்கு ஏன் துக்கம் அனுஷ்டிக்கவில்லை? அதற்கு காரணமானவர்கள் யார் என்று ஏன் கை காட்டவில்லை? உங்கள் விரல் யாரை நீட்டி காட்டுகிறது? இந்த 41 பேர் மரணத்திற்கு யார் காரணம் என்று இதுவரைக்கும் சமுதாயத்திலே யார் மீதில் நீங்கள் விரலை நீட்டி காட்டி குற்றம் சாட்டுகிறீர்கள்? அதிமுக தொண்டனுடைய கேள்வி இல்லை இது. ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய கேள்வி இது. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவருக்கு கீழ் இருக்கின்ற அவருடைய துறையாக இருக்கின்ற காவல்துறையை நீங்கள் இந்நேரம் நீங்கள் சுட்டி காட்டியிருக்க வேண்டாவா? 41 பேர் மரணத்திற்கு காரணம் என்று. அதனை உங்களை காத்து உங்கள் மீது எந்த பழி பாவமும் வராமல் பாதுகாத்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடன் நிச்சயமாக இன்னும் இருக்கின்ற இந்த ஒரு 2-3 மாதத்திற்குள் இறுதி முடிவை எடுத்து அவர் அதிமுகவினுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைந்து தாவேகா தொண்டர்களுடைய மனக்குமுறலை தீர்த்து எடப்பாடியார் அவர்களை நிச்சயமாக முதலமைச்சர் ஆக்குவார். ஆக்கிய பின்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீங்கள் வைக்க வேண்டிய பிரதான கோரிக்கை 41 பேர் மரணத்திற்கு நீதி விசாரணை. அந்த நீதி விசாரணையிலே உண்மை வெளிவர வேண்டும் என்று உங்களுடைய முதல் கோரிக்கை பிரதான 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணியோடு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சிக்கு நீங்கள் வைக்கின்ற கோரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தாவேகா தொண்டர்களுடைய எண்ணமாக, தமிழக மக்களினுடைய எண்ணமாக, அதிமுகவினுடைய தொண்டரின் எண்ணமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று இதிலே கவனம் செலுத்தி கருத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு வைத்தியலிங்கம், அவர் கூட இருக்கிற வைத்தியலிங்கம் வந்து சொல்லியிருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு வரைக்கும் என்னமோ ஒருங்கிணைப்பு குழுன்றாரு. முதல்ல அவர் பையனுக்கு வந்து தனி மனித ஒழுக்கம்னா என்னன்னு கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள் அவருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் யாரை வச்சுன்னு சுற்றிட்டு இருந்தார்? ரவீந்திரநாத்தை வச்சு சுற்றிட்டு இருந்தார். டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனதாக இருக்கட்டும், ஸ்டாலினை பார்க்குறதா இருக்கட்டும். இன்றைக்கி அவரோட பையனோடையே போக முடியல. ஏன்னா தனி மனித ஒழுக்கத்தில் தலைகீழாக குப்புற அடித்து விழுந்தவர் ரவீந்திரநாத். ஆகையால் இன்றைக்கி அவர் ஜெயபிரதீப்பை கூப்பிட்டுட்டு சுற்றுறார். இவரால் அவரோட மாவட்டத்திலேயே கட்சி நடத்த முடியாது. அவரால் போய் முதல்ல தங்கத்தமிழ் செல்வன் கூட போய் முதல்ல போட்டி போட முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள் இவரை. இவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா? முதல்ல தனி கட்சியெலாம் வேணாம், ஒரு சங்கம் ஆரம்பிக்க சொல்லுங்கள் அவரை. சங்கத்தில் முதல்ல எவ்வளோ பேர் உறுப்பினர் ஆகிறாங்கன்னு பார்க்குறோம். முதல்ல அவர் வீட்டாண்ட போய் ஒரு குடியிருப்போர் சங்கம் ஆரம்பிக்க சொல்லுங்கள். அவர் வீடை சுற்றி இருக்கிற, அவர் ஊரில் இருக்கிறவனே சேர மாட்டான். ஊர் பொதுமக்களுக்கு இருக்கிற கிணத்தை நீ மறித்து ஊர் மக்களோட சாபத்தை வாங்கி ஊர் மக்களுக்கு விரோதமாக இருக்கியே. உங்ககிட்ட காசு பணமும் ஏதோ ஒரு அரசியல் செல்வாக்கும் இருக்கிறதா போலியான பிம்பத்தை நம்பிட்டு இருக்கான்.
2026 தேர்தலுக்கு பின்னாடி உங்கள் ஊர் மக்களே எதையாவது உங்களை அடிப்பாங்களா உதைப்பாங்களான்னு பல பேர் சந்தேகமாக எங்ககிட்ட கேட்குறாங்க. அது நடந்தாலும் நடக்கலாம். ஆகையால் அவர் ஊரில் முதல்ல ஒரு சங்கம் ஆரம்பிக்க சொல்லுங்கள். இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து ஊடக பத்திரிகையாளர்களுக்கும் அண்ணனுடைய புரட்சி தமிழனுடைய வழிவந்த கடைக்குடி தொண்டனான ES சதீஷ் பாபு, மாநகர போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் வடக்கு மண்டலத்தின் தலைவராக இருக்கின்ற வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கின்ற நான் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.